90 நாட்கள் தண்டால் சவால்ல இன்னைக்கு நாள் 23ங்க. காலையிலே தண்டால் எடுக்க வந்துட்டோம். இன்னைக்கு வரும்போது நம்ம ஃப்ரெண்டும் கூட வந்திருந்தான். நானும் புஷ்அப் எடுக்க வரேன்டா, என்னால முடிஞ்ச அளவுக்கு புஷ்அப் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தான். சரிவான்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு வந்துட்டேங்க. பொதுவா எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஒருத்தவங்க அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போதே ஃப்ரெண்டா இருப்பாங்க. இல்லைனா அவங்க ஏரியா ஃப்ரெண்டா இருப்பாங்க. அப்படி இல்லைனா ஜிம் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒவ்வொரு இதாக ஃப்ரெண்டா இருப்பாங்க. எனக்கு இவன் காலேஜ் ஃப்ரெண்டுங்க. ஃபர்ஸ்ட் இயரில் காலேஜில் அட்மிஷன் போடும்போது தாங்க 2 பேருக்கும் கொஞ்சமாக பழக்கம் வந்துச்சு. அதுக்கடுத்து நாங்கள் 2 பேரும் செகண்ட் இயர் ரிப்பீட் போட்டோம். ரிப்பீட் போட்டோன்னே அப்படி யூனிவர்சிட்டியிலேருந்து நாங்கள் போய் அப்படி ஜாயின் பண்ணதுக்கு இப்போ இது ரெடி பண்ணோம். அதுக்கடுத்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் இப்போ செகண்ட் இயரில் ஒன்றா தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் ஒரே பெஞ்சில் தான் உட்காந்துட்டு போகலாம் பார்த்துக்கோங்க. அவனுக்கு ஊர் சங்கரன்கோயில். ஆனால் சுரண்டையில் தான் காலேஜ் இருக்குங்கனால இங்கே சுரண்டையில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு எப்பவும் டைம் பாஸ் ஆகலை, நேரம் போகலாம் ஹாஸ்டல் தான் போவேங்க. ஹாஸ்டலில் போய் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அங்கே போய் நாங்கள் எல்லாம் மஜா பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துக்கிட்டு. அதுவே கொஞ்சம் நேரம் போயிடும். உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது காலேஜ் ஃப்ரெண்ட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுக்கடுத்து நம்ம இப்போ உள்ள கதைக்கு வருவோம். இங்கே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவோங்க. கிணத்தை சுற்றி பார்த்தோம். நமக்கு எப்போவுமே நேச்சர் பிடிக்கும் அப்படிங்கிற நல்லா வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. அதையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீடியோவில் அதையும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நடைய பிடிச்சிட்டோம். நடைய பிடிச்சி கிணத்து தான் குளிக்க போயிட்டு இருந்தோம். போகிற வழியிலே சரி கொஞ்சம் இந்த நம்ம குளத்தையும் 2 வீடியோ எடுத்து போடுவோம், இதுவும் கொஞ்சம் நல்லா பார்க்க லுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே 2-3 வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆளை பார்த்தோம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம பனையேறி ராகுலை தான் பார்த்தோம். அப்படியே அவர்கிட்ட சத்தம் கொடுத்துட்டு கிணத்தை பார்த்து குளிக்க போயிட்டோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இனியர்களே.